இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய அந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 376 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா 6 ரன்களிலும், விராட் கோலி 6 ரன்களிலும் மற்றும் சுப்மன் கில் அவுட் ஆகி இந்திய ரசிகர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கினார். இந்நிலையில் 3 விக்கெட்டுகளை இழந்து 34 ரன்களில் தடுமாறிய இந்திய அணிக்கு கை கொடுக்க முயற்சித்த ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், KL ராகுல் ஆகியோரும் போராடி பெவிலியன் திரும்பினர். அதன் காரணமாக 6 விக்கெட் இழப்புக்கு 144 ரன்கள் என்ற நிலையில் மீண்டும் இந்திய அணி திக்கு முக்காடிய போது ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் பார்ட்னர்ஷிப்பில் அதிரடியாக விளையாடிய அஸ்வின் சதமடித்து 113 ரன்களை குவித்தார். அவருடன் சேர்ந்து விளையாடிய ரவீந்திர ஜடேஜா தம்முடைய பங்கிற்கு விளாசி 86 ரன்களை குவித்தார். அந்த வகையில் இப்போட்டியில் 7வது விக்கெட்டுக்கு 196 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பில் அமைத்து அஸ்வின் மற்றும் ஜடேஜா இந்தியாவை கை தூக்கி விட்டனர். அத்துடன் இதன் மூலம் ஒரு டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் 7வது விக்கெட்டுக்கு அதிக ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த ஜோடி என்ற உலக சாதனையை அஸ்வின் மற்றும் ஜடேஜா படைத்து அசத்தியுள்ளனர். மேலும் ஒரு குறிப்பிட்ட மைதானத்தில் அதிக சதம் மற்றும் அதிக முறை 5 விக்கெட்டை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்துள்ளார். அஸ்வின் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மட்டும் இதுவரை 2 சதங்கள் மற்றும் 4 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அஸ்வின் தனது சொந்த மண்ணில் விளையாடியதுதான் இந்த அதிரடியான சாதனைகளுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது.